Hi, just small viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்க XDream MakeUp and Academyல இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதுமையான விஷயம் இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா bridal makeup வந்து நம்ம கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து பார்க்க போறோம். யதார்த்தமா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தோம். உங்களோட bridal makeup நாங்க வந்து ஷூட் பண்ண முடியுமான்னு. அவங்க கண்டிப்பா வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க ஷூட் பண்ண சொல்லி. சோ இப்போ நம்ம எல்லா விதமான bridal makeup எப்படி எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது எப்படி எண்ட் பண்ணுவாங்க, அந்த மேக்கப்போட டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கும், நார்மல் ஃபேஸ் டோன்ல இருந்து ஒரு மேக்கப் போட்டு ஃபேஸ் டோன் எப்படி மாறும், அவங்களோட காஸ்டியூம், ஜுவல்லரிஸ் A to Z நம்ம பார்க்க போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா மேக்கப்ன்றது எல்லா விமென்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. இப்போ என் கூட இருக்கவங்க மிஸ்ஸஸ் நிஷா. இவங்க தான் XDream MakeUp ஸ்டுடியோ அண்ட் அகாடமியோட ப்ரொப்ரைட்டர். இவங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லா சினி ஆர்டிஸ்ட்டுமே இவங்க மேக்கப் போட்டிருக்காங்க. இவங்க இந்தியாலையும் துபாயிலையும் ட்ரைனிங் அண்ட் பிரைடல் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பிரைடல் மேக்கப் இவங்க தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இவங்களோட கைவண்ணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேசிக் ஃபுல் ப்ரைடல் மேக்கப் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு 5000குள்ளே உங்களால் எப்படி ஃபுல் ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக போடுறது கிளென்ஸு. ஸோ கிளென்ஸ் வந்து ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டோனர் அப்ளை பண்ணுறேன். டோனர் வந்து ஒரு ஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு டேப் பண்ணால் போதும். டோனர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க மாய்ஸ்சரைசர். அடுத்தது வந்து ஜெல் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். அது எப்போவுமே வந்து T ஜோனில் தான் அப்ளை பண்ணணும். T ஜோனுங்கிறது இந்த டைரெக்ஷன் தான் T ஜோன். அடுத்தது வந்து அண்டர் ஐ சர்க்கிள்காக கரெக்ட் பண்ண போகிறேன். அண்டர் ஐ சர்க்கிள்ஸு அப்புறம் இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்லை, சிலருக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கரும்புள்ளி அங்கேயும் மறக்கிறதுக்கு வந்து நீங்கள் கரெக்டர் அங்கேயும் யூஸ் பண்ணணும். இவங்க ஃபேஸ்க்கு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து கரெக்ட் பண்ணுறேன். எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணுறேன். கரெக்ட் பண்ண அதே இடத்துக்கு மேலே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஈவன் டோனாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் போடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேடுன்னு கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு எங்களோட ஷேடு என்னன்னு தெரியுங்கிறதுனால ஐம் கோயிங் டு டைரக்ட்லி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அங்கங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே இது பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். சேம் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்னுடைய ஈவனாக தெரியும், இல்லைன்னா முகம் தனியாக கழுத்து தனியாக தெரியும். பார்த்திங்கன்னா எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ரியல் டெக்னிக்குங்கிற ஸ்பான்ஸில் வந்து இந்த எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஒன் சைடே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு, எந்த அளவுக்கு வந்து ஈவனாக வந்திருக்கு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணாமல். நான் வந்து இப்போ எங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டோட ஏரியா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் த ஹைலைட் ஏரியா.
அதை வந்து நம்ம ஃபுல்லாக blend பண்ணிக்கிறோம். blend பண்ணால் தான் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட்டாக தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் blend பண்ணி ப்ராப்பராக ஒரு ப்ரைடல் லுக்கு கொண்டு வரணும்னா சூப்பராக blend பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இதை வச்சு blend பண்ணிடுறேன். இப்போ அதே சேம் ப்ராசஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீம் கான்டோர் பண்ண போகிறேன். திஸ் த கான்டோர் பிளேஸ். ஸோ இவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்லிம்மாக தெரிய ஆரம்பிக்கும். நோஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் வந்து நான் ரொம்ப குட்டியாக தான் ஹைலைட் பண்ணுறேன். அதையும் நான் வந்து ப்ராப்பராக blend பண்ணணும். blend is your friend always. ஸோ blend பண்ணி எப்போவுமே மறக்காதீங்க, நல்லா blend பண்ணுவேன். பேக் பண்ண போகிறேன். ஸோ திஸ் த பேக்கிங் ஏரியா. பேக் ஒன்றும் இல்லை, லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம பேக் பண்ணுறோம். எந்த லூஸ் பவுடர் வச்சு வேணால் நீங்கள் பேக் பண்ணலாம், ஈவன் பேபி பவுடர் கூட. பேக் பண்ணுற கேப்பில் வந்து நம்ம காஜல் போட போகிறோம். நான் கேப் விடும்போது பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மச் பண்ணுங்கள். ஐஸு இருக்க மை போட்டோம் இல்லையா, அது முன்னாடி. இப்போ ஸோ நம்ம வந்து இந்த பேக் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு தடவை சொல்லவா? ஓகேவா? ஐ மேக்கப் போட போகிறேன். ஸோ ஐ மேக்கப் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே கரெக்டாக கன்சீல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே பவுடர் போட்டுட்டு ஐ பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறது ஐ பேஸ். இது பார்த்திங்கன்னா க்ரீஸ் லைன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இவங்க கண்ணு வந்து ரொம்ப குட்டி கண்ணு. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்மோக்கி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இது முகூர்த்தம் லுக்கு அதுக்கெல்லாம் வந்து பயங்கர ஆக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கண்ணை ரொம்ப பெருசாக தெரியறதுக்காக ஐலைட்ஸில் இதுதான் ஐலைட்ஸ். இங்கே வந்து கிளிட்டர் பிக்மெண்ட் போடுறேன். ஸோ அவங்க கண் வந்து ரொம்ப அழகாக பாப்பாக தெரிய ஆரம்பிக்கும். வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இந்த கண் வந்து எவ்வளோ பாப்பப்பாக இருக்குது, அந்த கண் வந்து உங்களுக்கு உள்ளே போயிருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் டெக்னிக்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் blend பண்ணணும். ஸோ blend இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐ மேக்கப், ஆல் த மேக்கப். ஸோ அது மேலே க்ரீஸ் லைன் வந்து உங்களுக்கு டோட்டலாக blend பண்ணுறேன். இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா லிப் லைனர். ஸோ பேசிக்காக லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே லிப் லைனர் போட்டுருங்க. லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங் கிடைக்கும். வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறோம். திஸ் த ஜெல் காஜல். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விரலால். இப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பொசிஷன் கிடைக்கும். போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்லைடாக ஒரு தின் லேயர் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது நம்ம லாஸ்ட் ஃபைனல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஐப்ரோ. இதில் வந்து ஜெல் ஐப்ரோஸில் பண்ணுறேன். இந்த
இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் மெயினான ஒரு ப்ராசஸ். நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஃபைனல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கான்டோர் பாயிண்ட்டு. கான்டோர் வந்து ஸ்லிம்மாக தெரியறதுக்காக அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் எந்த இடத்துல கான்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம போட போகிறது ப்ளஷ்ஷு. ஸோ ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ண சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது வந்து ஹைலைட் பண்ணுறோம் நோஸோட சென்டர்லேயும் ப்ளஸ் வந்து இந்த ஐப்ரோட லைன்லேயும். ஆல்மோஸ்ட் இப்போ மேக்கப் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபில் பண்ணிடலாம். வாட்ச் செட் ஜுவல் செட் போட்டு சாரீ ட்ராப் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணி ஃபுல் ஜுவல் செட் போட்டு இப்போ கம்ப்ளீட் ப்ரைடல் லுக் பார்க்க போகிறோம்.